நீங்க வேலை இல்லாம இருக்கீங்களா? தமிழக அரசு சார்புல வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு உதவித்தொகை வழங்குறாங்க. நீங்க 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறாம ஃபெயில் ஆயிட்டீங்க அப்படின்னா, மாதம் ரூ. 200 குடுக்குறாங்க. 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, மாதம் ரூ. 300 குடுக்குறாங்க. +2 அதற்கு இணையான கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா, மாதம் ரூ. 400 குடுக்குறாங்க. யுஜி, பிஜி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா, மாதம் ரூ. 600 ஸ்காலர்ஷிப்பை வழங்குறாங்க. இந்த ஸ்காலர்ஷிப்க்கு எல்லாருமே அப்ளை பண்ணலாங்க. பட் ஒரு சில கிரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. என்ன கிரைட்டீரியானா, உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் ரூ. 72,000 இருக்கு அப்படின்னா இந்த ஒரு ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாங்க. அதேமாரி யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியாது அப்படின்னா, நீங்கள் பிஇ பிடெக் முடித்தவங்க, மெடிசன் சம்மந்தப்பட்ட படிப்பு முடித்தவங்க, கால்நடை மருத்துவம், அக்ரிகல்ச்சர் முடித்தவங்க, லா போன்ற ப்ரொஃபஷனல் டிகிரி கோர்சஸ் முடித்தவங்க இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ண முடியாது. நார்மலாக 10th ஃபெயிலு 12th பாஸ் ஆனவங்க, அதேமாரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் முடித்தவங்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் அலுவலகத்தில் பதிவு பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் அலுவலகத்தில் பதிவு பண்ணி 5 வருஷம் கழிச்சு தான் இந்த ஒரு ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண முடியும். 5 வருஷம் நீங்கள் கரெக்டாக பதிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்கீம் அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பிசி, எம்பிசி, டிஎன்சிக்கு 40 வயசுக்குள்ளே இருக்கவங்க இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணலாம். எஸ்சி, எஸ்டி அதிகபட்சமாக 45 வயசு உள்ளே இருக்காங்க பாருங்கள், அவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாங்க. அதேமாரி பார்த்தா நீங்கள் உங்களுடைய ஸ்கூல், காலேஜ் எல்லாமே தமிழ்நாட்டில் தான் படிச்சிருக்கணும், அவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். உங்கள் பேரண்ட்ஸ் யாராச்சும் ஒருத்தர் கடந்த 15 வருஷத்துக்கு குறையாமல் தமிழகத்திலே வசித்திருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் கரண்ட்டாக எந்த ஒரு ஜாப்லையுமே, ப்ரைவேட் ஜாபோ கவர்மெண்ட் ஜாபோ சுயமாக தொழில் செய்பரோ இருக்கக்கூடாது. முழுக்க முழுக்க நீங்கள் வேலை இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த ஒரு ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு வழங்குவாங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்க, நல்ல ஒரு ஸ்கீம். நீங்கள் வேலை இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா தமிழக அரசு உதவித்தொகை கொடுக்குறாங்க. ஸோ அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி கேட்டிருக்க எல்லா இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணி எல்லா டாக்குமெண்ட்டும் அட்டாச் பண்ணிவிட்டு உடைய டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் இருக்குது பாருங்கள், அங்கே போய்ட்டு சப்மிட் பண்ண பாருங்கள். டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் படித்ததுக்கான மார்க் ஷீட், டிசி கொண்டு போங்க. அதேமாரி உங்களுக்கான ஆதார் கார்டு, பேங்க் புக் கேட்டிருப்பாங்க, உங்களுடைய வருமான சர்டிஃபிகேட் அதை கம்பல்சரி அட்டாச் பண்ணணும். இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஒன்ஸ் இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகிட்டீங்க அப்படின்னா மந்த்லி உங்களுக்கான ஸ்காலர்ஷிப் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 4 மாதத்துக்கு ஒரு தடவை, வருஷத்துக்கு 2 தடவை நீங்கள் போயிட்டு ரெனிவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. வேலை இல்லாதவங்களுக்கு அவங்களுக்கும் இந்த ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இது மாதிரி நிறைய வீடியோ கண்டிப்பாக நம்ம சேனலில் போடும். அதுக்கு மறக்காம நம்முடைய பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.